வேல் வலையொலி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தொல்காப்பியம் பொருளதிகாரத்தின் முதல் இயல் அகத்திணை இயல். அகத்திணை நாம் அகத்திணை பாடலுள் பயின்று வருபவை என்று தொல்காப்பியர் சொல்பவை முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியவை. இவற்றுள் முதல் பொருள் குறித்து கடந்த சில வகுப்புகளாக பார்த்தோம். முதல் பொருள் குறித்து தொல்காப்பியர் தமது சூத்திரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது, முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிப இயல்பு உணர்ந்தோரே என்று குறிப்பிடுகின்றார். இதற்கான விளக்கத்தை நாம் சென்ற வகுப்பில் மிக விரிவாக விளக்கி பேசினோம். நிலம் என்று சொல்லப்படுபவை மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் எனச் சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே என்ற சூத்திரத்தின் வழியாக குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியர். அதே நேரத்தில் முதல் பொருளுடைய இரண்டாவது பகுப்பான பொழுது குறித்து தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற பொழுது, முல்லைக்கான பொழுதாக கார் என்பதை பெரும்பொழுதாகவும், மாலை என்பதை சிறுபொழுதாகவும் குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து குறிஞ்சி நிலத்திற்கான பெரும்பொழுதை குறிப்பிடுகின்ற பொழுது கூதிர் என்றும், சிறுபொழுதை யாமம் என்றும் குறிப்பிடுகின்றார். அதே குறிஞ்சி நிலத்திற்கு மேலும் ஒரு பெரும்பொழுதினை தொல்காப்பியர் முன்னோர் வழி குறிப்பிடுகின்ற பொழுது பனியெதிர் பருவமும் உரித்து என மொழிப என்கிறார். தொடர்ந்து மருதத்தினைக்குரிய பொழுதினை குறிப்பிடுகின்ற பொழுது வைகறை விடியல் என்று குறிப்பிடுகின்றார். இது குறித்து நாம் மிக விரிவாக சென்ற காணொளியில் பேசினோம். வைகறை விடியல் என்பதை ஓர் பொழுதாகவும், சில உரையாசிரியர்கள் வைகறை என்பதை தனியாகவும், விடியல் என்பதை தனியாகவும் இரண்டு பொழுதுகளாக மருதத்திற்குரிய சிறுபொழுதினை குறிப்பிடுகின்றனர். தொடர்ந்து நெய்தல் திணைக்கான சிறுபொழுதினை குறிப்பிடுகின்ற பொழுது எப்பாடு என்கிறார். அதனை அடுத்து நடுவுநிலை திணை என்று சொல்லப்படுகின்ற பாலைத்திணைக்குரிய பொழுதினை தொல்காப்பியர் தமது சூத்திரத்தில் விளக்கி சொல்கின்ற பொழுது, நடுவுநிலை திணையே நண்பகல் வேனிலோடு முடிவு நிலை மருங்கில் முன்னிய நெறித்தே என்கிறார். அதே நடுவுநிலை திணை என்று சொல்லக்கூடிய பாலைத்திணைக்கு மேலும் ஒரு பெரும்பொழுதினை குறிப்பிடுகின்ற பொழுது பின்பணி தானும் உரித்து என மொழிவ என்கிறார். இப்படியாக நாம் சென்ற காணொளிகள் சிலவற்றில் தொல்காப்பியர் பாடலுள் பயின்று வருபவை, அதாவது அகத்திணை பாடலுள் பயின்று வரக்கூடிய முப்பொருள்களான முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியவற்றுள் முதற்பொருள் குறித்து பார்த்தோம். அந்த முதற்பொருள் நிலம் பற்றியும் பொழுது பற்றியும் விளக்கி மிக விரிவாக உரையாசிரியர்களின் உரை வழி பார்த்தோம். இன்றைக்கு நாம் அகத்திணை பாடலுள் பயின்று வரக்கூடிய முப்பொருள்களுள் இரண்டாவதாக உள்ள கருப்பொருள் குறித்து பார்க்க இருக்கின்றோம். தொல்காப்பியர் பாடலுள் பயின்று வரக்கூடிய அகத்திணைக்கான முப்பொருள்களுள் இரண்டாவதாக சொல்வது கருப்பொருள். அந்த கருப்பொருள் குறித்து தமது சூத்திரத்தில் விளக்கி சொல்ல வருகின்ற பொழுது இவ்வாறு குறிப்பிடுகின்றார். தெய்வம், உணாவே, மா, மரம், புல், பறை, செய்தி, யாழின் பகுதியோடு தொகையீ, அவ்வகை பிறவும் கரு என மொழிப என்கிறார். அதாவது அகத்திணை பாடலுள் பயின்று வரக்கூடிய முப்பொருள்களுள் இரண்டாவதான கருப்பொருள் குறித்து விளக்கி சொல்கின்ற பொழுது முன்னோர் வழி நின்று தொல்காப்பியர் விளக்கி பேசுகின்றார். எப்படி? கரு என மொழிப என்கிறார். அப்ப கருப்பொருளுடைய தொகையாக தொல்காப்பியர் குறிப்பிடுவன எவை என்று பார்த்தோமானால், தெய்வம், உணாவே, மா, மரம், புல், பறை, செய்தி, யாழின் பகுதி என்பன. அப்ப தொல்காப்பியர் கருப்பொருளின் தொகையாக சொல்பவை 8. அவை தெய்வம், உணவு, மா, மா என்று சொன்னால் விலங்கு, மரம், புல், புல் என்று சொன்னால் பறவை, பறை இசைக்கருவி, செய்தி, செய்தின தொழில், யாழின் பகுதியோடு
என்று குறிப்பிடுகின்றார். இந்த கருப்பொருளுடைய வகைகளாக பின்னை இலக்கண நூலான நம்பியக பொருள் எத்தனை வகைகளை சொல்கிறது என்று பார்த்தோமானால், கரு ஈர் ஏழ் என்று குறிப்பிடுகிறது. ஈரேழ் என்று சொன்னால் 14 வகைத்தாகும். கரு ஈரேழ் வகைத்தாகும் என்று நம்பியக பொருள் அகத்திணை பாடலுள் பயின்று வரக்கூடிய கருப்பொருளின் வகையை 14 வகையாக குறிப்பிடுகின்றது. நம்பியக பொருள் சொல்லக்கூடிய 14 வகையான கருப்பொருள்கள் என்பவை ஆரணங்கு, உயர்ந்தோர், அல்லோர், புல், விலங்கு, ஊர், நீர், பூ, மரம், உணா, பறை, யாழ், பண், தொழில் என்பன. இது பற்றிய மேலும் விளக்கத்திற்கு நம்பியக பொருளுடைய உரையை எடுத்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆக தொல்காப்பியர் அகத்திணை பாடலுள் பயின்று வரக்கூடிய முப்பொருள்களுள் இரண்டாவது பொருளான கருப்பொருளுடைய தொகையாக 8 குறிப்பிடுகின்றார். இப்ப இந்த நூற்பாவிற்கு இளம்பொன்னர் உரை எழுதுகின்ற பொழுது எங்கனம் எழுதுகின்றார் என்பதை பார்த்தோமானால், இது கருப்பொருள் ஆமாறு உணர்த்துதல் முதலிற்று. இந்த தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை என்று சொல்லக்கூடிய இந்த நூற்பா கருப்பொருள் ஆமாறு உணர்த்துதல் முதலிற்று என்கிறார். அதான் இந்த தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை என்ற சூத்திரத்திற்கு இளம்பொன்னர் மேலும் விளக்கம் எழுதுகின்ற பொழுது, தெய்வம் முதலாக சொல்லப்பட்டனவும், அதாவது இந்த சூத்திரத்தில் தெய்வம் முதலாக தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை செய்தி யாழின் பகுதியோடு என்று சொல்லப்பட்டனவும், அதைத்தான் இளம்பொன்னர் தன்னுடைய உரையில் எழுத வருகின்ற பொழுது, தெய்வம் முதலாக சொல்லப்பட்டனவும் அத்தன்மையே பிறவும் கருப்பொருள் என்று கூறுவ. தெய்வம் முதலாக சொல்லப்பட்டனவும் மட்டுமன்றி அவ்வகை பிறவும் கரு என மொழிவை என்று அந்த சூத்திரத்தில் தொல்காப்பியர் பேசுகின்றார். அதற்கு இளம்பொன்னர் உரை எழுதுகின்ற பொழுது அத்தன்மைய பிறவும் கரு பொருள் என்று கூறுவ என்று எழுதுகின்றார். அங்கனம் எழுதக்கூடிய இளம்பொன்னர் மேலும் விளக்கம் தருகின்ற பொழுது, அவையாவன முதற் பொருள் கண் தோன்றும் பொருள்கள். அப்ப முதற் பொருள்னா என்ன? இந்த இடத்துல நிலமும் பொழுதும். அப்ப அந்த நிலம் என்பதை சொல்வதன் வழியாக தொல்காப்பியர் கருப்பொருளில் ஒன்றான தெய்வம் பற்றி பேசியுள்ளார். எங்க பேசியிருக்காரு? மாயோன் மேய காடுரை உலகமும், சேயுன் மேய மைவரை உலகம், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும் என்று முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் ஆகிய 4 நிலத்திற்கான தெய்வங்களை குறிப்பிட்டு பேசியுள்ளார். அப்ப முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் என்ன? மாயோ. குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் சேயோ. மருத நிலத்திற்குரிய தெய்வம் வேந்தன். நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம் வருணன். இந்த செய்தியை தானே இளம்பொருள் தன்னுடைய உரையில் விளக்கி சொல்ல வருகின்ற பொழுது, முதற் பொருட்கண் தோன்றும் பொருள்கள், முதற் பொருளை சொல்லும் இடத்து தோன்றும் பொருள்கள் என்பன ஒன்று தெய்வம். எப்படி சொல்லியிருக்காரு? மாயுண்மைய காடுரை உலகம் என்று சொல்லியதனால் முல்லைக்கு தெய்வம் கண்ணம் என்பது உணர்த்தப்பட்டது. அடுத்து எழுதுகிறார் இளம்பொன்னர், காரும் மாலையும் முல்லை என்றதனானும் காட்டினும் கார்காலத்தினும் மாலை பொழுதினும் நிகழ்பவை. காடுரை உலகம் என்று சொல்லப்படுவதனாலையும் பொழுது பற்றி விளக்கம் சொல்ல வருகின்ற பொழுது காரும் மாலை முல்லை என்று சொல்வதனாலும் காட்டிலும் கார்காலத்திலும் மாலை பொழுதிலும் நிகழ்பவை, நிகழ்கின்ற கருப்பொருள்கள். அப்ப நிலத்தினாலும் காலத்தினாலும் நிகழக்கூடிய கருப்பொருள்கள் ஒவ்வொரு நிலத்திற்கும் அந்தந்த காலத்தில் அந்தந்த நிலத்திற்கு உரிய சிறப்பான கருப்பொருள்கள் இருக்கின்றன. தெய்வம் முதலாக யாழின் பகுதியோடு சொல்லப்பட்டவும் அவ்வகையோடு தொடர்புடைய பிறவும் கருப்பொருள்களாக இருக்கின்றன என்று தொல்காப்பியர் சொல்லி செல்கின்றார். அப்ப முல்லை நிலமான
காட்டில், கார்காலத்தில், மாலை பொழுது சிறப்பான கருப்பொருள்கள் என்ன என்ன என்பதை இளம்பூரணர் தன்னுடைய உரையில் முல்லை நிலத்திற்குரிய கருப்பொருள்களாக குறிப்பிடுவன. முல்லை நிலத்திற்குரிய உணவு வரகும் முதிரையும். முல்லை நிலத்திற்குரிய உணவு வரகும் முதிரையும். இந்த முதிரை என்பது பயிர் வகையை சார்ந்தது. முல்லை நிலத்திற்குரிய மா என்று சொன்னால் விலங்கு. அந்த காட்டில், கார்காலத்தில், மாலை பொழுதில் சிறப்பித்து சொல்லக்கூடிய விலங்கு என்ன என்று பார்த்தோமானால் மானும் முயலும். முல்லை நிலத்திற்கான மரம் கொன்றையும் குருந்தும் புதலும். முல்லை நிலத்திற்கான புல் என்பது பறவை, காணாங்கோழி, பறை, ஏறுகோட்பறை. முல்லைக்கான செய்தினா தொழில். முல்லை நிலத்திற்குரிய தொழில் நிறை மேய்த்தல். நிறை மேய்த்தல்னா ஆடு மாடு மேய்த்தல். முல்லை நிலத்திற்குரிய யாழின் பகுதி என்பது பண். அப்ப முல்லை நிலத்திற்குரிய யாழின் பகுதியாகிய பண் என்ன பண்? சாதாரி பண். ஆக தொல்காப்பியர் கரு என மொழிப என்று குறிப்பிடுகின்றார். அந்த கருவினுடைய தொகையாக 8 குறிப்பிடுகின்றார். முல்லை நிலத்திற்குரிய உணவு மா, மரம், புல், பறை, செய்தி என்று சொல்லக்கூடிய தொழில், யாழின் பகுதி என்று சொல்லக்கூடிய பண் எவை எவை என்பதை இளம்பூரனுடைய உரை வழி நாம் பார்த்தோம். அதை இளம்பூரணர் தொல்காப்பியர் சொல்லிய அவ்வகை பிறவும், எவ்வகை பிறவும், தொகையி என்று சொல்லக்கூடிய அவற்றோடு பிறவும், தெய்வம் முதலாக யாழின் பகுதியீராக சொல்லப்பட்ட அவற்றோடு பிறவும் என்று தொல்காப்பியர் சொன்னதனால் இளம்பூரணர் உரை எழுதுகின்ற பொழுது பூ, முல்லை நிலத்திற்குரிய பூ என்ன என்பதை குறிப்பிடுகின்றார். முல்லையும் பிடவும் தளவும். முல்லை நிலத்திற்குரிய நீர் கான்யாறு. நாம இன்றைய வழக்கில் சொன்னோம்னா காட்டாறு என்று சொல்வோம். இங்கே முல்லைத்திணைக்குரிய கருப்பொருள்களை எடுத்து காட்டிய இளம்பூரணர் தொடர்ந்து குறிஞ்சி நிலத்திற்குரிய, குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள்களை சுட்டிக்காட்டுகின்றார். குறிஞ்சிக்கு தெய்வம் முருகவேள். இந்த குறிஞ்சி திணைக்குரிய உணவு திணையும் ஐவனமும், அதாவது ஒரு வகை நெல்லும் வெதிர் நெல்லும். வெதிர் நெல்னா என்ன என்று நீங்க கேட்கலாம். வெதிர் நெல் என்பது மூங்கில் நெல். அப்போ குறிஞ்சி நிலத்திற்குரிய உணவு திணை, ஐவனம் என்ற ஒரு வகை நெல்லும், வெதிர் நெல் என்று சொல்லக்கூடிய மூங்கில் நெல்லும் குறிஞ்சி நிலத்திற்குரிய உணவு. கூதிர் காலத்திலையும் முன்பணி காலத்திலையும் இந்த யாமம் என்று சொல்லக்கூடிய பொழுது, மலை சார்ந்த பகுதி, அதில் சிறப்பித்து விளையக்கூடிய உணவு திணை, ஐவனம் என்ற ஒரு வகை நெல், வெதிர் நெல் என்று சொல்லக்கூடிய மூங்கில் நெல். இந்த உணவுகள் குறிஞ்சிலத்தில் சிறப்பித்து சொல்லப்படுகின்ற உணவுகள். குறிஞ்சிலத்திற்குரிய மா என்று சொல்லப்படுகின்ற விலங்கு யானையும் புலியும், பன்றியும் கரடியும். குறிஞ்சிலத்திற்கான மரம் வேங்கையும் கோங்கும். புல் என்று சொல்லப்படும் பறவை மயிலும் கிளியும். குறிஞ்சிக்குரிய பறை பெரியாட்டும் பறையும் தொண்டகப் பறையும். செய்தி என்று சொன்னால் தொழில். குறிஞ்சில மக்களுடைய தொழில் தேன் அழித்தல். குறிஞ்சிலத்திற்கான பண் குறிஞ்சி பண். தொல்காப்பியர் அவ்வகை பிறவும் என்று சொன்னதனால் குறிஞ்சிலத்திற்குரிய பிற கருப்பொருள்களாக இளம்பூரணர்
குறிப்பிடுவன குறிஞ்சி நிலத்திற்கான பூ வேங்கை பூவும் காந்தட்பூவும் குறிஞ்சி பூவும் போன்றவை. குறிஞ்சி நிலத்திற்கான நீர் சுனை நீர், அருவி நீர் பிறவும் ஆகும். பாலை நிலத்திற்குரிய கருப்பொருள்களாக இளம்பூரணர் சுட்டிக்காட்டுவன தெய்வம் கொற்றவை, உணவு, ஆறழைத்தலான் வரும் பொருள்கள். அதன் ஆறழைத்தலான், ஆறு அழைத்தல், அதாவது வழிப்போவாரை துன்புறுத்தல். ஆறழைத்தலான் வரும் பொருள், வழிப்போவாரை துன்புறுத்தலால் வருகின்ற பொருள்களை பாலை நில மக்கள் உணவாக கொள்வர். சுருக்கமாக சொன்னோம்னா வழிப்பறி பொருள்கள், அதை உணவாக உட்கொள்வர் பாலை நில மக்கள். பாலைக்குரிய அதாவது விலங்கு எவை என்றால் வலி அழிந்த யானையும், வலி அழிந்த புலியும், வலி அழிந்த சென்னாயும். பாலை நிலத்திற்குரிய மரம் பாலை மரம், இருப்பை மரம், கள்ளி, சூரை என்பன. புல் என்பது பறவை. அப்ப பாலைக்குரிய பறவை எருவை, பருந்து. பாலைத்திணைக்குரிய பறை ஆரலை பறையும் சூறை கொண்ட பறையும். பாலை நில மக்களினுடைய செய்தி, அதாவது தொழில் என்பது ஆரழைத்தல். பாலைக்கான பண் பாலை பண். அவ்வகை பிறவும் என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டதனால் பாலைக்குரிய பிற கருப்பொருள்கள் என்பன இளம்பூரணர் குறிப்பிடுகின்றார். பாலைக்குரிய பூ மராம்பூ, நீர் அருநீர் கூவலும். அருநீர் கூவல் என்றால் நீர் அற்ற கிணறு. அப்ப பாலை நிலத்திற்குரிய நீர் அருநீர் கூவலும் அருநீர் சுனையும். தொடர்ந்து இளம்பூரணர் மருதத்திற்குரிய கருப்பொருள்களை எழுதுகின்ற பொழுது மருதத்திற்கு தெய்வம் இந்திரன், மருத நிலத்திற்குரிய உணவு நெல், மருதத்திற்கான அதாவது விலங்கு என்பது எருமையும் நீர்நாயும், மருத நிலத்தின் மரம் மருதும் காஞ்சியும், பறவை அன்னமும் அன்றிலும், மருதத்திற்கு பறை நெல்வரி பறை. மருதநில மக்களினுடைய தொழில் உழவு, மருதநில பண் மருதம். அவ்வகை பிறவும் என்பதற்கு இளம்பூரணர் மருதத்திணைக்குரிய பிற கருப்பொருள்களாக குறிப்பிடுவன மருத நிலத்திற்கான பூ தாமரை, கழுநீர். மருத நிலத்திற்குரிய நீர் ஆற்று நீரும் பொய்கை நீரும். மேலும் நெய்தல் திணைக்குரிய கருப்பொருள்களாக இளம்பூரணர் குறிப்பிடுகின்ற பொழுது நெய்தலுக்குரிய தெய்வம் வருணன், நெய்தல் திணைக்குரிய உணவு உப்பு விலையும் மீன் விலையும், நெய்தலுக்குரிய விலங்கு கராவும் சுறாவும். கரா என்பதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால் முதலை. அப்ப நெய்தல் திணைக்குரிய விலங்கு முதலையும் சுறாவும். குறிய மரம் புன்னை மரம், கைதையும். கைதையும்னா என்ன பொருள்? தாழை. அப்ப நெய்தல் திணைக்குரிய மரம் புன்னை மரமும் கைதை என்று சொல்லப்படுகின்ற தாழை மரமும். நெய்தல் திணைக்குரிய புல் அதாவது பறவை கடற்காக்கை. நெய்தற்பறை நாவாய்ப்பறை. நெய்தல் மக்களுடைய தொழில் மீன் பிடித்தலும் உப்பு விளைத்தலும். நெய்தல் பண் செவ்வழி பண். அவ்வகை பிறவும் என்பதற்கு இளம்பூரணர் உரை விளக்கம் எழுதுகின்ற பொழுது நெய்தல் பூ என்பது நெய்தல் தான். நெய்தலுக்கான நீர் கேணி நீரும் கடல் நீரும். இப்படியாக முல்லை, குறிஞ்சி, பாலை, மருதம்,
நெய்தல் என ஐந்திணைகளுக்கான கருப்பொருள்களை தன் உரையில் இளம்பொருள் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தெய்வம் உணாவே மாமரம் புல் பறை செய்தியாழின் பகுதியொடு தொகையே அவ்வகை பிறப்பும் கரு என மொழிப என்பதற்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதுகின்ற பொழுது இளம்பொருள் கூறிய அதே செய்தியை நச்சினார்க்கினியரும் விளக்கிச் சொல்கின்றார். இருப்பினும் சில இடத்தில் நச்சினார்க்கினுடைய உரையை நாம் நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. தொல்காப்பியர் இந்த நூற்பாவில் யாழின் பகுதி என்று குறிப்பிட்டதற்கான காரணத்தை நச்சினார்க்கினியர் சொல்ல வருகின்ற பொழுது, யாழின் பகுதி என்றதனான் மற்றைய போலாது பாலைக்கு பாலை யாழ் என வேறு வருதல் கொள்க என்று எழுதுகின்றார். நச்சினார்க்கினுடைய இந்த உரை நுட்பத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். யாழின் பகுதி என்று தொல்காப்பிய நூற்பாவில் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி குறிப்பிட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை நச்சினார்க்கினியர் தன்னுடைய உரையின் வழியாக மிக சிறப்பாக விளக்கி பேசுகின்றார். யாழின் பகுதி என்றதனான், அதாவது உணா மா மரம் புல் என வாளா கூறியது போல் யாழ் என கூறாது யாழின் பகுதி என்றதனான். தொல்காப்பியர் இந்த தெய்வம் உணா மா மரம் புல் பறை என்று சொல்லக்கூடிய இந்த நூற்பாவில் தெய்வம் உணா மா மரம் புல் பறை செய்தி என்று தனித்தனியாக கூறியிருக்கின்றார். ஆனால் யாழ் பற்றி சொல்ல வருகின்ற பொழுது யாழின் பகுதி என்று குறிப்பிடுகின்றார். அதைத்தான் நச்சினார்க்கினியர் தன்னுடைய உரையில் குறிப்பிடுகின்ற பொழுது உணா மா மரம் புல் என வாளா கூறியது போல், தனித்தனியாக கூறியது போல் யாழ் என தனியாக கூறாது யாழின் பகுதி என்று கூறியதனால் அதன் நுட்பத்தை நாம் நுட்பமாக பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நச்சினார்க்கினியர் இந்த இடத்துல உரை எழுதுகின்றார். எப்படி உரை எழுதுகின்றார்? மற்றைய போலாது, மற்றைய போலாதுன்னா மற்றைய போலாது, மற்றையது போல் அல்லாமல், மற்றையது எது? உணா மா மரம் புல் பறை என்று அந்த கருப்பொருளாக சொல்லியவற்றுள் ஒவ்வொன்றையும் தனித்தனியா சொல்றாரு. ஆனா யாழ் என்று வருகின்ற பொழுது யாழின் பகுதி என்று குறிப்பிடுகின்றார். அப்படி குறிப்பிட்டதுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால் அதற்கு நச்சினார்க்கினியர் பாலைக்கு பாலை யாழ் என வேறு வருதல் கொள்க. நீங்க பாலைத்திணைக்கான உணவு மா மரம் புல் பறை செய்தி இவற்றை குறிஞ்சி முல்லையினுடைய திரிபுகளாக எடுத்துக்கொள்ளலாம். அதைத்தான் நச்சினார்க்கினியர் தன்னுடைய உரையில் குறிப்பிடுங்க. மற்றைய போலாது குறிஞ்சி முல்லை திணையினுடைய திரிவு, அதுதான் பாலைத்திணைக்குரிய உணவு என்றும் குறிஞ்சி முல்லை திணைக்குரிய திரிவு அமைந்த விலங்கு தான் பாலைத்திணைக்குரிய விலங்கு என்றும் அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் யாழ் என்று வருகின்ற பொழுது பாலைக்கு பாலை யாழ் என வேறு வருதல் கொள்க என்று எழுதுகின்றார். அங்கு குறிஞ்சி முல்லைக்கு திரிந்து வரக்கூடிய யாழ் என்பதை எடுக்க முடியாது. பாலைக்கு தனியாக பாலை யாழ் என வருதல் கொள்க என்று எழுதுகின்றார். பாலை தனி நிலம் அண்மையின், பாலை தனி நிலம் இல்லாததனால் மாமரம் முதலியன குறிஞ்சி முல்லைக்குரிய திரிந்து வரும். ஆனால் யாழ் அவ்வாறு குறிஞ்சி யாழும் முல்லை யாழும் மாறாமல் பாலையால் ஒன்று சிறப்பாகவே வரும் என்க. பாலையால் பாலை பண் என்று அந்த பாலை நிலத்திற்கு தனியாக சிறப்பித்து தான் வரும். அதைத்தான் தொல்காப்பியர் இந்த நூற்பாவுல யாழின் பகுதி என்று குறிப்பிடுகின்றார். நிச்சயம் இந்த உரை நுட்பத்தை நாம கவனத்தில் கொள்ளணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலத்திற்குரிய முல்லைக்குரிய குறிஞ்சிக்குரிய பாலைக்குரிய மருதத்திற்குரிய நெய்தலுக்குரிய நிலத்தின் அடிப்படையிலும் காலத்தின் அடிப்படையிலும் அந்தந்த நிலத்திற்குரிய சிறப்பு வாய்ந்த கருப்பொருள்கள் எவை எவை என்பதை
ஒவ்வொரு உரையாசிரியர்களும் பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அதற்கு நீங்கள் ஒவ்வொரு உரையாசிரியருடைய உரை எடுத்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆக தொல்காப்பியர் அகத்திணை பாடலுள் பயின்று வரக்கூடிய முப்பொருள்களுள் கருப்பொருள் பற்றிய செய்திகளை தொல்காப்பியர் கூற வருகின்ற பொழுது, தெய்வம் உணாவே மாமரம் புல் பறை செய்தி யாழின் பகுதியொடு தொகையே அவ்வகை பிறவும் கரு என மொழிப என்கிறார். இந்த நூற்பாவை தொல்காப்பியர் முன்னோர் வழி நின்று கரு என மொழிப என்று பேசுகின்றார். கருப்பொருள்களாக தொல்காப்பியர் சொல்லக்கூடிய தொகைகள் 8. அவை 1 தெய்வம், 2 உணவு, 3 மா, 4 மரம், 5 புல், 6 பறை, 7 செய்தி, 8 யாழின் பகுதி என்பன. இவை மட்டுமன்றி அந்த நூற்பாவில் தொல்காப்பியர் அவ்வகை பிறவும் அவற்றோடு தொடர்புடைய பிறவும் கரு என மொழிவ என்கிறார். தொல்காப்பியர் சொல்லக்கூடிய இந்த 8 வகையான கருப்பொருள்களுள் முதலாவதாக அமைந்த தெய்வம் பற்றி தொல்காப்பியர் நிலத்தை வரையறுத்து சொல்கின்ற பொழுதே அந்த ஒவ்வொரு நிலத்திற்கான தெய்வத்தையும் குறிப்பிட்டு சொல்லியுள்ளார். மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும் என்று முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் ஆகிய 4 நிலத்திற்கான தெய்வங்களை வரையறுத்து சொல்லியுள்ளார். குறிஞ்சிக்கான தெய்வத்தை நிலத்தை வரையறுத்து சொல்ல வருகின்ற பொழுது சேயோன் மேய மைவரை உலகமும் என்று சொல்லியதன் வழியாக மைவரை என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வமாக சேயோன் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இப்போ மைவரை உலகம் என்று சொல்லக்கூடியது மலைப்பாங்கான இடம். அந்த மலைப்பாங்கான இடம் என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி நிலத்திற்கான பொழுதினை தொல்காப்பியர் சொல்ல வருகின்ற பொழுது கூதிர் என்ற பெரும்பொழுதினையும் பனியதிர் பருவம் என்ற பெரும்பொழுதினையும் குறிப்பிடுகின்றார். அதே சமயத்தில் யாமம் என்ற சிறுபொழுதினையும் குறிப்பிடுகின்றார். இப்போ மலைப்பாங்கான இடம், கூதிர் பருவம், பனியதிர் பருவம் என்று சொல்லக்கூடிய பெரும்பொழுது, யாமம் என்ற சிறுபொழுது, இப்படிப்பட்ட ஒரு இடம் பொழுது சூழலில் அமையக்கூடிய கருப்பொருள்களாக சிறப்பித்து சொல்லப்படுபவை எவை என்பதைத்தான் தொல்காப்பியர் அந்த கருப்பொருள் தொகையாக பட்டியலிட்டு செல்கின்றனர். தெய்வம் உணாவே மாமரம் புல் பறை செய்தியாளின் பகுதியொடு தொகையே அவ்வகை பிறவும் கருவென மொழிவன் சொல்றார். அப்போ ஒவ்வொரு நிலத்திற்கான உணவு சிறப்பித்து சொல்லப்படுவது என்ன? அந்த சிறப்பித்து சொல்லப்படுவது எதன் அடிப்படையில? நிலத்தின் அடிப்படையில. அது குறிப்பாக அந்தந்த நிலத்திற்குரிய சிறப்பான பெரும்பொழுது, சிறப்பான சிறுபொழுதின் அடிப்படையில் அமையக்கூடிய உணவுகள் என்ன என்ன என்பதைத்தான் உரையாசிரியர் தன்னுடைய உரை விளக்கத்தின் வழியாக சிறப்பித்து ஒவ்வொரு நிலத்திற்குமான உணவு என்ன என்பதை பார்த்தோம். முல்லை நிலத்திற்குரிய முல்லைக்கான நிலம் என்னது? காடுரை உலகம். காடுரை உலகத்திற்கான பெரும்பொழுது என்னது? கார்காலம். சிறுபொழுது என்னது? மாலை பொழுது. இவையெல்லாம் சிறப்பித்து சொல்லப்படுபவை. இப்படி சிறப்பித்து சொல்லக்கூடிய காடு, கார்காலம், மாலை பொழுது, இப்படிப்பட்ட சூழல்ல என்ன உணவு அந்த நிலத்தில் விளைகிறதோ அதுதான் அந்த நிலத்திற்குரிய உணவாக சிறப்பித்து சொல்லப்படுவது. அந்த அடிப்படையில் தான் உரையாசிரியர்கள் முல்லை நிலத்திற்குரிய உணவாக வரகும் சாமையும் உதிரியும் சொல்கின்றார்கள். அப்ப அந்த காடு, கார்காலம், மாலை பொழுது, அந்த சூழல்ல இருக்கக்கூடிய மா என்று சொல்லப்படுகின்ற விலங்கு என்ன? இப்ப முல்லை நிலத்துக்குரிய விலங்கு என்ன? உளையும் புல்வாயும் முயலும்.
ஆக தொல்காப்பியர் கருப்பொருளினுடைய தொகையாக தெய்வம் உணாவே மாமரம் புல் பறை செய்தி யாழின் பகுதியோடு என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமன்றி அதே நூற்பாவில் அவ்வகை பிறவும் என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த இரண்டு செய்திகளையும் தொல்காப்பியர் முன்னோர் வழி நின்று சொல்ல வருகின்றார். எப்படி? கரு என மொழிப என்கின்றார். அப்போ ஒவ்வொரு நிலத்திற்குமான தெய்வம் தொடக்கமாக யாழின் பகுதியாக சொல்லக்கூடிய 8 வகையான கருப்பொருள்கள் என்ன என்ன என்பதை உரையாசிரியனுடைய உரை விளக்கத்தின் வழி பார்த்தோம். அதுவும் குறிப்பாக உரையாசிரியர்கள் ஒவ்வொரு நிலத்திற்குமான நிலத்தின் அடிப்படையும் அந்த நிலத்திற்கான சிறப்பான பெரும்பொழுது சிறுகுழியின் அடிப்படையில் தோன்றக்கூடிய கருப்பொருள்கள் எவை எவை என்ற அடிப்படையில் ஒவ்வொரு திணைக்குமான கருப்பொருள்களை பட்டியலிட்டு சொன்னதை மிக விரிவாக இளம்பூனுடைய உரை வழியும் நச்சினாருடைய உரை வழியும் பார்த்தோம். குறிப்பாக நச்சினாருடைய உரையில் ஒரு செய்தியை மிகச் சிறப்பாக பார்த்தோம். தொல்காப்பியர் இந்த நூற்பாவில் யாழின் பகுதியோடு என்று சொல்லியதற்கு காரணம் என்ன என்பதை நச்சினார்க்கினியர் விளக்க வருகின்ற பொழுது, தெய்வம் உணா மா மரம் புல் பறை செய்தி என்பவை எல்லாம் குறிஞ்சி முல்லை நிலத்தினுடைய திரிவாக பாலை நிலத்திற்கு வரலாம். ஆனால் யாழின் பகுதி என்று சொல்லக்கூடியது பாளையால் என்பதுதான். அது குறிஞ்சியினுடைய திரிவாகவோ முல்லையினுடைய திரிவாகவோ பாலைக்கு யாழ் என்பது கிடையாது. அதைத்தான் தொல்காப்பியர் யாழின் பகுதி என்று குறிப்பிடுவதாக நச்சினார்க்கினியர் விளக்கம் எழுதியதை பார்த்தோம். அவ்வகை பிறவும் என்று சொல்லக்கூடியதற்கு உரையாசிரியர்கள் நீர், ஊர், பூ போன்ற கருப்பொருள்களையும் சேர்த்து ஒவ்வொரு நிலத்திற்குமான பூ எது சிறப்பித்து சொல்லப்படுவது, ஒவ்வொரு நிலத்திற்கான நீர், ஒவ்வொரு நிலத்திற்குமான ஊர் எப்படி அழைக்கப்படுகிறது என்ற செய்திகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் நாம் தொல்காப்பியர் அகத்திணையியலில் கூறிய உரிப்பொருள் பற்றிய செய்திகளை மிக விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.